வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நமீபியாவில் அந்நாட்டு அதிபருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசிய கல்விக் கொள்கை அமலாக்க நிலவரங்கள் குறித்து மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு இடையிலான 2 நாள் மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாளை தொடங்க உள்ளது. குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் இன்று ஆற்றுப்பாலம் திடீரென இடிந்து 5 வாகனங்கள் ஆற்றில் விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து இன்று நடைபெற்ற பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நமீபியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நமீபிய தலைநகர் விண்டோக்கில் அந்நாட்டு அதிபர் திருமதி நெட்டும்போ நந்திண்டாய்ட்வாவுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார கூட்டாண்மையை ஆழப்படுத்துவது குறித்தும் முக்கியமான புதிய துறைகளில் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய்வது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. மருத்துவம், மருந்தாக்கம், எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின்றன. பிரதமரின் நமீபிய பயணம் குறித்த கூடுதல் விவரங்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நமீபிய பயணம் அந்நாட்டு அதிபரின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்படுகிறது. இது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முதலாவது நமீபிய பயணமாகவும் அந்நாட்டிற்கான இந்திய பிரதமர் ஒருவரின் 3வது பயணமாகவும் அமைகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நமீபியாவில் அந்நாட்டின் முதலாவது அதிபர் டாக்டர் சாம் நுஜோமாவிற்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார். நமீபியாவின் மிக உயரிய சிவிலியன் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்படுகிறது. இருதரப்பு உறவுகளின் மேம்பாட்டில் முக்கிய கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நமீபிய நாடாளுமன்றத்தில் உரையாற்ற இருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் நாளை புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முதலாவது வருடாந்திர கல்வியியல் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் இந்திய ஞான முறைகளின் எதிர்காலம் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 3 நாள் மாநாடு இந்திய பாரம்பரிய ஞானத்தை உலக அளவில் எடுத்து செல்வதாக அமையும் என்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சாந்தி ஸ்ரீ பண்டிட் தெரிவித்துள்ளார். 100 ஆய்வுக் கட்டுரைகள், 17 விவாத அமர்வுகள் மற்றும் வல்லுநர் உரைகள் இம்மாநாட்டில் இடம்பெறும். மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு இடையே மத்திய கல்வி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாளை தொடங்க உள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் 5ஆம் ஆண்டை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டில் கல்விக் கொள்கையின் அமலாக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து மறு ஆய்வு செய்யப்பட்டு மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்கு கூட்டாக வடிவம் கொடுக்கப்படும். இந்திய உயர்கல்வித்துறையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதன் மூலம் 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய இந்தியா என்னும் இலக்கை நோக்கி முயற்சிகளுக்கு ஊக்கமளிப்பதில் துணைவேந்தர்கள் மாநாட்டின் முடிவுகள் முக்கிய பங்காற்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் இன்று அதிகாலை கம்பீரா பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து 5 வாகனங்கள் மகிசாகர் ஆற்றில் விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் பெரிய அளவில் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளை தொடங்கினர். 3 தீயணைப்பு வண்டிகள் மற்றும் உள்ளூர் மக்களும் இப்பணிகளில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகையாகவும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டத்தில் இன்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாகுவார் ரக போர் விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து எரிந்த நிலையில் 2 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சிவிலியன் உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் அவர் கூறினார். நாட்டில் திறமை உள்ள விளையாட்டு வீரர்களை கண்டுபிடித்து உலகத்தரமான பயிற்சி மூலம் திறமைகளை தொடர்ந்து வளர்ப்பதற்கு ஏற்ற சூழல் ஒன்றை 2025ஆம் ஆண்டு கேலோ பாரத் கொள்கையின் கீழ் அரசு உருவாக்கி வருவதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணை அமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மோடி நகரில் உள்ள பளுதூக்கும் வீரர் பயிற்சி கழகத்தில் இளம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களிடையே உரையாற்றிய அவர் திறமையான விளையாட்டு வீரர்களின் எல்லா கனவுகளையும் நிறைவேற்ற அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து மத்திய தொழிற்சங்க அமைப்புகள் மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் இன்று நடைபெற்ற பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பெரும்பாலான ஆட்டோ, டெம்போக்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் ஓடவில்லை. அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் பெரும்பாலும் மூடப்பட்டு இருந்தன. ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. பந்த் போராட்டத்தின் போது பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் உட்பட பலரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம், மாநில திமுக அமைப்பாளர் திரு ஆர் சிவா, சிபிஐ மாநில செயலர் திரு சலீம் ஆகியோரும் அடங்குவர். பந்த் போராட்டத்தை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துணை சபாநாயகர் திரு ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் விரும்பியதை செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும், சிறு பிரச்சனைகளில் கூட ராஜ்நிவாஸ் தலையீடு உள்ளதாகவும் முதலமைச்சர் இந்த சந்திப்பின் போது ஆதங்கம் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. திரு ஏகேடி ஆறுமுகம், திருமதி சந்திர பிரியங்கா, திரு பாஸ்கர், திரு ரமேஷ், திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இவர்கள் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணனை சந்தித்து பேசினர். பின்னர் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் சபாநாயகர் திரு ஆர் செல்வத்தை சந்தித்தனர். இதுகுறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், என்ஆர் காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மாநில அந்தஸ்து உடனடியாக பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக மாநில முதலமைச்சர் திரு அண்ணாவிடம் கலந்து ஆலோசனை செய்து உடனடியாக சட்டப்பேரவை கூட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்துள்ளேன். நிர்வாகத்தில் சிறு சிறு குளறுபடிகள் சரிப்பட்டு கொண்டு போவோம். முதலமைச்சர் அவர்களும் துறையினர்களும் சரியான வகையில் கொண்டு போறாங்க. ஒன்றும் பிரச்சனை. என்டிஏ கவர்மெண்ட் கடந்த 5 ஆண்டு கால பதவியை முழுவதுமாக பூர்த்தி செய்யும். அதில் எவ்வித மாற்று கருத்து இல்லை. இதற்கிடையே அடுத்த இத்தகைய சந்திப்புகளால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சமாதானப்படுத்த பிஜேபி மேலிடக் குழு புதுச்சேரி வரவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என கூறியும் அதை கண்டித்து ராஜினாமா செய்வதாக கூறியும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு இன்று சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஆதிதிராவிட இனத்தைச் சேர்ந்த அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்தவர்கள் நியமன எம்எல்ஏக்கள் பதவிகளையும் பறித்துக் கொள்ள முயல்வதாக அவர் குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாத நிலையில் அனைத்து எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்து மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என அவர் கூறினார். காரைக்காலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற மாப்பிள்ளை அழைப்பு வைபவத்தை தொடர்ந்து இன்று நடைபெற்ற பரமதத்தர் புனிதவதியார் திருக்கல்யாண உற்சவத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஜிம், புதுச்சேரி காவல்துறை டிஐஜி திரு சத்யசுந்தரம், முதுநிலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி லட்சுமி சௌஜன்யா மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் முக்கிய பகுதியான மாங்கனி இறைத்தல் வைபவம் நாளை நடைபெறவுள்ளது. மாங்கனி திருவிழாவை ஒட்டி நாளை காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக வரும் 19ஆம் தேதி சனிக்கிழமை காரைக்கால் பிராந்தியத்தில் வேலை நாளாக இருக்கும் என்றும் மாநில அரசு உள்துறை அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் தற்போது இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நமீபியாவில் அந்நாட்டு அதிபருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசிய கல்விக் கொள்கை அமலாக்க நிலவரங்கள் குறித்து மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு இடையிலான 2 நாள் மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாளை தொடங்க உள்ளது. குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் இன்று ஆற்றுப்பாலம் திடீரென இடிந்து 5 வாகனங்கள் ஆற்றில் விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர்.
மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து இன்று நடைபெற்ற பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.